சார் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல சார். So yes, sir. So on your right. So on your right. Okay, sir. தனுஷோட அடுத்த படத்துக்கான அப்டேட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே இப்போ இருந்தே அதுக்கான ஏற்பாடை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் தனுஷ் அவர்களும் அண்ட் ஏபிக் ஜானி பிகைன்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 12:30 மணிக்கு ஒரு அப்டேட் வரும் அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தாரு. தனுஷ் அவர்கள் ஆல்ரெடி சேகர் கமலுவோட டைரக்ஷனில் குபேரா படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் அவரோட 50வது படமான ராயன் படம் ரிலீஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த நிலையில இன்னைக்கு இப்படி ஒரு அப்டேட் வெளியாக இருக்கு. இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறு தான் ஒரு படமாக எடுக்க போகிறாங்க அப்படின்னும், இந்த படத்தில் இசைஞானி இளையராஜாவா தனுஷ் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னதாகவே இந்த செய்தியெல்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தை பாலிவுட் டேரக்டரான பால்கி தான் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இன்னைக்கு தனுஷோட அடுத்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதன்படி இசைஞானி இளையராஜாவோட பயோபிக்கை வச்சு தான் ஷூட்டிங்கை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னும், இந்த படத்துக்கான பூஜை இன்னைக்கு சென்னையில் இருக்க ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடந்துட்டுருக்கு. மேலும் இளையராஜாவோட தீவிர ரசிகரான கமலஹாசன் கூட இந்த படத்தோட பூஜையில் கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. மேலும் இளையராஜாவோட பயோகிராஃபியை வச்சு நடக்கிற இந்த படத்தை பால்கி டைரக்ஷன் பண்ணலை அப்படின்னும், அருண் மாதேஸ்வரன் தான் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி இளையராஜா அண்ட் அருண் மாதேஸ்வரன் இவங்களோட மீட்டிங் நடந்தது. ஸோ அதோட கண்டினியூட்டியாக இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு.